ஆசீர்வாதத்தை செய்யும்படியாக சிஸ்டர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை சந்திக்கும்படியான கிருபை கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக வருக, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உலகமெல்லாம் மீட்படைய ஜீவன் தந்தீரையா, உலகமெல்லாம் மீட்படைய ஜீவன் தந்தீரையா, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, பாவமெல்லாம் கழுவிடவே ரத்தம் சிந்தி நீரே, பாவமெல்லாம் கழுவிடவே ரத்தம் சிந்தி நீரே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே, சாபமெல்லாம் போக்கிடவே முள்முடி தாங்கி நீரே, சாபமெல்லாம் போக்கிடவே முள்முடி தாங்கி நீரே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக வருக, மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, எனக்காக கல்வாரியில சகல பாடுகளையும் ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த என் தேவன், நான் வாழ்வடையும்படியா இந்த பூமிக்கு வந்து எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களப்பா. கசையடிகள் ஆண்டவரே எனக்காக, ஆண்டவரே முள்முடி எனக்காக, ஆண்டவரே உங்க காயமெல்லாம் எனக்காகப்பா, என்னை மீட்கும்படியா ஆண்டவரே நீர் பொன்னையோ பொருளையோ அல்ல, விலையேற பெற்ற உடைய ரத்தத்தை எனக்காக சிந்தி ஆண்டவரே நான் வாழ்ந்திருக்கும்படியாய் கல்வாரியில் எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே இந்த பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் நம் மீது அன்பு வைத்தார் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. என்னுடைய ஆண்டவரை என் மேல் நீங்க வச்ச அன்ப ஆண்டவரே காட்டும்படிக்கு நீங்க ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய உச்சிதங்களை தரல ஆண்டவரே, அப்பா பொண்ணையும் பொருளையும் தரல ஆண்டவரே, தம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே அப்பா இவைகளை கொடுத்தவர் இவைகளை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய நீர் போதுமானவர் அல்லவா. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற என் தேவன், என் கூக்குரலின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல இறங்கி வந்து எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல எனக்கு இறங்கி வந்து உதவி செய்கிறவர், ஆபத்துல நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன்னு சொன்னவர். ஆண்டவரே, எனக்கு அறியாததும் எட்டாத காரியங்களை அறிவிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, அந்த நாளில் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நாமத்திலும் பெரிய நாமம் உங்க நாமம் ஆண்டவரே. அப்பா, எசேக்கியா ஆண்டவரே சுவர்புறமாய் திரும்பி அழுத பொழுது ஆண்டவரே, எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுத்த தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்துல யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையோடு பலவீனத்தோடு ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் கிடைக்காதா என்று ஆண்டவரே தாகத்தோடு மருத்துவமனைக்கு போய் சுகம் கிடைக்காம பலன் இல்லாம இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னேன் ஆண்டவர். இந்த நாளில உம்முடைய சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாய் சுகப்படுத்தும்படியாய் ரீகாமானா சந்தரபலதரபா நாடி நரம்புகள் தசைகள் பலன்கள் ஆண்டவரே எல்லா கணுக்கள் பலனடைய தக்கதாக தேவ பலன் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. வசனத்தை கேட்ட யாவரும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லவா, அவர்கள் மேல தேவாவி ஊற்றப்பட்டதே. அதே போல இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்கிற இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. எங்கள் நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்த என் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய தழும்புகளினால சுகமானோம் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அப்பா, உம்முடைய தழும்புகளினால எங்களுக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு ஆண்டவரே. அப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதி ஸ்தோத்திரம் கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் 65 2வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல என்னென்ன அற்புதங்களை பெற்று கொண்டாங்களோ, அற்புதங்களை பெற்று கொண்டவர்கள் அவர்கள் தேவனை எப்படி கண்டு ருசித்தார்களோ அதற்கேற்றபடி அவருக்கு பெயரிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆகார் வனாந்திரத்துல அவரை கண்டபோது என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பெயர் வைத்தார். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். இன்னைக்கு ஒரு மனுஷனிடத்துல போய் ஒரு விண்ணப்பத்தை ஒரு உதவி ஒரு ஹெல்ப் கேட்கும்போது எத்தனை பேர் அந்த ஹெல்ப் செய்வாங்க, உதவி செய்வாங்கன்னு தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னா, நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல நமக்கு உதவி செய்கிற தேவர் அவர். அவருக்கு தாவீது சொல்லுகிறார், ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுடைய சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவரையும் புறக்கணியாத கர்த்தர் அவர். இங்கே வசனம் சொல்லி இருக்கிறது லூக்கா 11வது அதிகாரத்துல நாம் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா 11வது அதிகாரத்துல 10வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இங்கே வசனம் சொல்லி இருக்கிறது கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி. அப்போ தேவ சமூகத்துல போய் கேட்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய ஜெபங்களும் கேட்கப்படுகிறது. இங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை இந்த வசனத்தை தவறா புரிந்து கொள்கிறார்கள். கேட்கிற எல்லாமே கிடைச்சிருமா? தேவ சமூகத்துல போய் நான் எதை கேட்டாலும் என் ஆண்டவர் தருவாரா? வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரத்துல 18வது வசனம். லூக்கா 8:18 நான் வாசிக்கிறேன். ஆதலால்
நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். இங்க வசனம் சொல்லி இருக்கு, முன்னாடி லூக்கா 11:10 கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வசனம் சொல்லுது. இங்க லூக்கா 8:18 நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அப்போ நம்ம தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிற காரியம் எப்படி இருக்கிறது, நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம், என்ன கேட்கணும் ஆண்டவர் சமூகத்துல, நம்ம கவனமா இருக்கணும். இங்க வசனம் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ கேட்கிற காரியத்தை குறித்து கவனமா இருன்னு சொல்லி. அப்போ நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் எனக்கு கேட்கப்படுதானா? இல்ல. எல்லாரும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னா? இல்ல, கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வசனம் சொல்லுது. ஆனா நான் கேட்கிற காரியம் எப்படி இருக்கு, நான் எதை கேட்கிறேன்? நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தின்படிதான் நான் ஜெபிக்கிறேனா? ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் நான் கேட்கிறேனா? என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்ச, என்னுடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானபடி இருக்கிறதா? நம்ம எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4-5 நான் வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்தாதனால் என் பிதாக்களின் கல்லைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இங்க பார்க்கும்போது அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷத்துல இங்க நெகேமியா பானபாத்திரக்காரனாய் இருக்கிறார். ராஜாவுக்கு உதவி செய்கிற ஒரு உதவியாளாய் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய தேசம், தன்னுடைய பட்டணம், தான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தாய் நாடு, என்னுடைய தேசம் அங்க பாழாய் கிடக்குது என்று சொல்லி ஒரு சில நபர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது இங்க நெகேமியாவுடைய இருதயம் உடைந்து அவர் வேதனையின் மத்தியில, ஐயோ நான் என்னுடைய தேசம் பாழா கிடக்குது, என் பட்டணம் பாழா கிடக்குதுன்னு சொல்லி துக்கத்தோடு வேதனையோடு இருந்தார். இங்கே வசனம் சொல்லி இருக்கிறது, ராஜ சமூகத்துல ராஜாவுக்கு முன்னாடி துக்கமுகமா யாரும் இருக்கக்கூடாது, துக்கமுகமா இருந்தா அவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருப்பான்னு சொல்லி. ஆனா இங்க நெகேமியா துக்கமுகமா இருக்கும்போது 2வது வசனம், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, ஏன் இவரு மிகவும் பயந்தார்னா, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறவன், ராஜாவுடைய சமூகத்துல நித்தமும் ராஜாவுடைய முகத்தை தரிசிக்கிறவன் துக்கமா இருக்கக்கூடாது, அவன் கவலையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடாது, அவன் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது அவன் மரணத்துக்கு ஏதுவானவனா இருப்பான். ஆனா அதனால அவனுக்கு பயம் வந்துருச்சு. ராஜா இப்படி கேட்டவுடனே அவன் சொல்றான், ஆண்டவரே ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது, நான் துக்கமுகமாய் இராதிருப்பது எப்படி என்றேன். அப்போ ராஜா கேட்கிறார், நீ ஏன் துக்கமுகமா இருக்கிற, உனக்கு ஒன்னும் உடம்புக்கு ஒன்னும் பலவீனம் இல்லையே, மனசு துக்கம் தான் இது அதிகமா இருக்கு போல இருக்கு, உனக்கு உடல்நிலை சரியா இருக்கு அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்றாரு, ராஜா நான் இருந்த பட்டணம் அதனுடைய வாசல் எல்லாம் பாழாக்கப்பட்டுடுச்சு, என்னுடைய பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டுடுச்சு, என் பட்டணம் இப்படி பாழா இருக்கும்போது நான் சந்தோஷமா எப்படி ராஜா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவனுடைய விண்ணப்பம் என்னன்னு அந்த நெகேமியா அந்த ராஜா கேட்டு, அவனுக்கு நீ போய் உன் தேசத்துல போய் உன் பட்டணத்தை போய் நீ பாரு, அதுக்கு உண்டான பொருட்கள் உதவியை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அங்க ராஜ சமூகத்துல ஒரு தயவு கிடைக்குது. அப்போ இந்த நெகேமியாவுடைய விண்ணப்பம் என்ன, ராஜா கேக்குறாரு, நீ உனக்கு என்ன வேணும், என்னால நீ கவலையா இருக்கிற. அப்போ கேட்ட அந்த மனுஷனுக்கு பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டது, என்னுடைய தேசம் பாழா கிடக்குது, அதனால எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கணும் போது பட்டணத்தை தேசத்தை தான் பிறந்து வளர்ந்த தேசம் பாழா கிடக்குன்னு இருக்கிறத குறிச்சு ஒரு மனுஷன் வேதனைப்படுறத பார்த்து அந்த ராஜா சொல்றாரு, நீ போ அந்த பட்டணத்தை கட்டு, அதுக்கு உண்டான தேவை என்னவோ அதை நான் தரேன்னு சொல்லி அனுப்புனாரு. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் என்ன இருக்கு, நம்ம ஆண்டுடைய சமூகத்துல போய் நம்ம கேட்கிற காரியம் என்னவா இருக்கு? இந்த நெகேமியா தேசத்தை குறித்து ஒரு கருசனை உள்ளவராய், அவருடைய பட்டணத்தை குறித்து ஒரு தரிசனம் பெற்ற ஒரு மனுஷனா இருந்தார். இன்னைக்கு நம்ம பிறந்து வளர்ந்த தேசம், நம்முடைய தாய் நாட்டு, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய உற்றார் உறவினர்களை குறித்து நம்முடைய காரியம் என்ன?
தேவ சமூகத்துல நாம எதற்காக நம்ம ஜெபிக்கிறோம்? இங்க ஒரு நெகேமியா தன்னுடைய பட்டணம், தன்னுடைய ஜனங்கள் கட்டப்படணும், தன்னுடைய ஜனங்கள் வாழ்ந்திருக்கணும், என் பட்டணம் பாழா போகுதுன்னு சொல்லி கேட்ட ஒரு ஜெபம் கேட்கப்பட்டது. இரண்டாவது ஒரு நபராய் எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 5வது அதிகாரம் 1 to 3வது வசனம் வரைக்கும். 3ஆம் நாளிலே எஸ்தர் தன் ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு ராஜா அரண்மனை உள்முற்றத்திலே ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிரே வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலுமண்டலத்திலே ராஜசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்கள் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். அப்போது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அங்கே நெகேமியாவை பார்த்து ராஜா கேட்டாரு, நீ ஏன் துக்கமுகமா இருக்கிற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. அவரு, என்னுடைய தேசம், என் பட்டணம் பாழா கிடக்குது, அது சரி பண்ணணும். இங்க ஒரு எஸ்தரை பார்த்து ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. இங்க 127 நாடுகளுக்கும் ராஜாவாய் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கேட்கிறாரு எஸ்தரை பார்த்து, உனக்கு ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட நான் தந்துருவேன். அவ்வளவு ஒரு மனைவி மீது, அந்த ராஜாத்தி மீது ராஜாவுக்கு இருந்த ஒரு நேசம், ஒரு அன்பு. பாதி தேசம் போது கிட்டத்தட்ட 64 தேசம் வந்திருக்கலாம். எஸ்தர் நினைச்சிருந்தா 64 தேசங்களை ஆண்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க கேட்ட காரியம், அவங்க அவர்கிட்ட என்ன கேட்டாங்க? தனக்கு கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பம், நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆளுநரோ இல்ல நம்முடைய தேசத்தினுடைய முதலமைச்சரோ இல்ல பிரதமரோ என்கிட்ட உனக்கு என்ன வேணுமான்னு கேட்டா நான் என்ன கேட்பேன்? என்னுடைய காரியம் எப்படி இருக்கும்? இங்க ராஜா கேட்கிறாரு ராஜாத்திக்கிட்ட, உனக்கு என்ன வேணுமா? உனக்கு தேசத்தினுடைய பாதி கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன்னு இங்க ராஜா கேட்கிறாரு. இந்த கேட்கறது ஒரு தடவை இல்ல, 3 முறை கேட்கிறாரு. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு. அவங்க அங்க ராஜாத்தி கேக்குறாங்க. 7வது அதிகாரம், எஸ்தர் 7வது அதிகாரம் 2-3 வசனங்கள். 2ஆம் நாள் விருந்து திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் என்றார். அப்போது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. இங்க எஸ்தர் ராஜாத்தி, அவளுக்கு ஒரு வாய்ப்பு, அவளுக்கு ஒரு தருணம். உனக்கு என்ன வேணும்? ராஜா கேக்குறாரு. அவ கேக்குறா, அழிந்து போகிற பொண்ணையும் பொருளையும் கேட்கல, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கேட்கல. எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய இனம் அழிக்கப்பட போகுது. ஒருத்தன் தான் ஜனத்தை அழிக்கும்படி ஒரு திட்டம் தீட்டி ஒரு நாளை நியமிச்சு அதுக்கு ராஜா முத்திரையும் இட்டாச்சு. இந்த நாளில என் ஜனங்க மடிய போறாங்க, தேசம் எங்கும் உள்ள என்னுடைய யூத ஜனங்கள் அழிய போகிறாங்க. அதற்கு நான் என்ன செய்யணும்? ஜபத்தோடு விசுவாசத்தோடு நான் செத்தாலும் சாகுறேன், என் ஜனங்கள் சாக கூடாதுன்னு சொல்லி ராஜா கிட்ட பிரவேசிக்கிறா. அவருடைய கண்கள்ல தயவு கிடைக்கும் போது ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? ராஜாவுடைய நிலைமை 3-4 முறை இந்த இடத்துல கேட்கிறாரு. எஸ்தரை பார்த்து, ராஜாத்தி, உனக்கு என்ன வேணுமா? நீ கேளு, நான் என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு. அப்போ 7வது அதிகாரத்துல அவங்க சொல்றாங்க, ராஜாவே, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமீன், ஹல்லேலூயா. ஒரு ஞானமுள்ள ஒரு பெண் தன் குடும்பத்தை கட்டுகிறாள் என்று வசனம் சொல்லியிருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளினாலே தன் குடும்பத்தை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ அதை தன்னுடைய சொந்த கைகளினாலே இடித்து போடுகிறாள். இந்த எஸ்தர் ராஜாத்தி அவளுடைய அந்த பொறுமை, அந்த நிதானம், அந்த சரியான ஒரு ஆலோசனை, தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து என் ஜனங்கள் சாவதை நான் எப்படி பாப்பேன்னு சொல்லி, இன்னைக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ராஜா கிட்ட முன்னாடி போய் பிரவேசிப்பேன்னு சொல்லி ராஜா கிட்ட முன்னாடி கேட்கும் போது அவருடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைத்தது. ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அங்க போய் அவர் சொல்றாங்க, என் ஜீவன், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் தப்பு வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இதற்கு மேல இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுடைய மீட்புக்காக
பேசின அந்த காரியம், அதுக்கப்புறம் நடந்த அந்த சம்பவம், இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல போய் எதற்காக ஜெபிக்கிறோம், எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்க வேணும், சிந்திக்க வேணும். கேட்கிற காரியத்தை குறித்து கவனமாயிருன்னு ஆண்டவர் சொன்னாரு லூக்கா 8:18. நான் கேட்கறது என்ன? நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் எதுக்காக போய் கேட்கிறேன்? இன்னைக்கு என்னுடைய ஜனம், என் சொந்தம், என்னுடைய ரத்த சம்பந்தம் இன்னும் ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை அறியாத எவ்வளவு ஜனங்கள் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பு ருசித்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாய் நான் இருக்கும்போது என்னோட கூட பிறந்தவங்க, என்னை சார்ந்தவங்க இன்னும் ஆண்டவரை அறியாம இருக்கிறாங்களே. ஜனத்துக்காக, சொந்த ஜனத்துக்காக கரிசனை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? அவங்களுடைய ரத்தம் பூமியில சிந்தப்படும் போது அவங்க பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது. அப்போ அந்த காரியத்தை குறிச்சு கரிசனை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய ஜபத்தை குறித்து, கேட்கிற காரியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்ததா, நேரம் அதிகமா இல்ல, 3வது ஒரு நபர் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 20வது அதிகாரத்துல 20வது வசனம். மத்தேயு 20:20-21. அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். ஆமேன். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. இங்க 3வது ஒரு நபர், இவங்களுக்கு இந்த 2 பேரும், இந்த நெகோமியாவும் இந்த எஸ்தர் ராஜாத்தியும் ஒரு மனுஷங்கிட்ட போய் கேட்டாங்க. அவரு கேட்கிறாரு, ராஜா கேட்கிறாரு, உன்னுடைய வேண்டுதல் என்ன, உனக்கு என்ன வேணாலும் நான் தருவேன் அப்படின்னு. இங்க ஒரு மகிமையின் தேவன் இந்த பூமியில வாழ்ந்திருந்த பொழுது அவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அநேக அற்புதங்கள், 3.5 வருடம் ஊழியத்துல சக்சஸ்ஃபுல்லா அந்த ஊழியத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை இந்த பூமியில செஞ்சுட்டு போனவர். அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் கிடைக்குது ஆண்டவர்கிட்ட போயிட்டு. ஆனா இவங்க கேக்குறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது, அது எனக்கு அது செய்யுங்க போது அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்டா, மகளே உனக்கு என்ன வேணும், மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம இன்னைக்கு என்ன கேட்போம்? நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட நீ கேட்கறது எதுவா இருந்தாலும் நான் தருவேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்மளுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? நம்ம எதை கேட்போம்? இன்னைக்கு யாருக்கு எது தேவையோ, எதுல ரொம்ப நெருக்கப்படுறோமோ, எதுல நம்ம ஒடுக்கப்படுறோமோ அந்த காரியத்தை தான் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்போம். இங்க இந்த அம்மாவுக்கு ஒரு சான்ஸ். செபதேயுவின் தாய், நீங்க மத்தேயில செபதேயுவின் தாய் போய் கேட்டாங்கன்னு இருக்கும், மார்க்ல யோவானும் யாக்கோபும் போய் கேட்டாங்கன்னு இருக்கும். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க போய் ஆண்டவரே ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், என்னுடைய ஜபத்தை அவர் எது கேட்டாலும் நான் தரத்துக்கு அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லவர். அவர்கிட்ட போயிட்டு அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ராஜ்யத்துல என் குமாரர் 2 பேரில் ஒருவன் வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்காரணும். கேட்பது என்னதுன்னே தெரியாம போய் கேட்கறது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என்ன கேட்கறன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஆண்டவரே கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி. அப்போ இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜா கிட்ட போய் கேட்கும் போது ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன். அப்போ அந்த இடத்துல போய் எஸ்தர், ராஜா எனக்கு சாப்பாடு சரியில்ல, எனக்கு சாம்பார் ஊத்த மாட்டாங்க, ரசம் நல்லா இல்ல, இப்படி போய் ராஜா கிட்ட கேட்டு இருந்தா என்னவா இருந்திருக்கும்? அப்போ ராஜா என்ன சொல்லிருப்பா, ஏமா அது கொலு மண்டபத்துல இருக்கும்போது நீ யோகண்ணா கிட்ட சொல்லி இருக்கும் போதே அவர் செஞ்சிருப்பாராமா, இந்த சாம்பாருக்கு ரசத்துக்காகவா என்கிட்ட வந்த அப்படி சொல்லியிருப்பாரா இல்லையா? இங்க செபதேயுவின் தாய் அதுதான் செய்யறாங்க. யாருகிட்ட போய் என்ன கேட்கணும், எந்த சந்தர்ப்பத்துல, எப்பேற்பட்டவர் அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர், அவர் சர்வ வல்ல தேவன். அப்பேற்பட்டவர்கிட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு தருணம் கிடைக்குது. அவர் கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு. இந்த அம்மா நினைச்சிருந்தா எது வேணாலும் கேட்டிருக்கலாம். இந்த அம்மா கேட்கிற காரியம் என்னன்னே தெரியாம இந்த அம்மா போய் கேட்குது, ராஜ்யத்துல என் பசங்க 2 பேரும் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடிதான் ஆண்டவர் சொல்லியிருந்தார், நான் எருசலேமுக்கு போறேன், மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க, அவரு எருசலேம்ல நான் கொல்லப்படணும், 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருப்பானு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய நினைப்பு என்னன்னா, ஆண்டவர் எருசலேம்ல போய் ராஜ்யத்தை பிடிச்சிடுவாரு, அவர் தான் ராஜாவா இருப்பாரு, அப்போ என் பிள்ளைங்க தான் அந்த இடத்துல என்னவா இருக்கணும், 2 பேரும் 2 அமைச்சர்களா இருக்கணும். இன்னைக்கு சுயநலமான ஜெபம். 2வது, எப்படி எதுக்கு ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், அது என்ன காரியம், அது எனக்கு தகுதி இல்லையா, நான் கேட்கறது சரியா சரியில்லையா, எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது.
இஷ்டத்துக்கும் போய் ஆண்டோடைய சமூகத்துல போய் ஜெபிக்கிறது, எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த காரியம் செய்யும் அந்த காரியம் செய்யும். அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வசனம் சொல்லுது. அப்ப நான் கேட்கிற காரியத்தை குறிச்சு கவனமா இருக்கணும். நான் எதற்காக ஜெபிக்கிறேன், யாருக்காக ஜெபிக்கிறேன், தேவ சமூகத்துல போய் உட்காரும் போது என் ஜெபம் எப்படி இருக்கு? சுயநலமா ஜெபிக்கிறேனா, வேண்டாத காரியங்களுக்காக போய் ஆண்டோடைய சமூகத்துல என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி நிக்கிறேனா, இல்ல தேவையில்லாத காரியங்களை, சுயநலமான காரியங்கள், அழிந்து போகிற இந்த காரியத்துக்காக பொண்ணுக்கும் பொருளுக்கும் எந்த நேரம் ஆண்டோடைய சமூகத்துல போய் என் தேவைக்காகவே, என்னுடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள் சந்திக்கப்படணுன்றதுக்காகவே என் ஆண்டோட்ட போய் கேட்கிறேனா? ஆண்டோடைய வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி. அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து ஆண்டவர் உண்ணவும் உடுக்கவும் எனக்கு தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கார், அதெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆனா நான் ஆண்டோடைய சமூகத்துல போய் எனக்கு ஒரு வாய்ப்பு, ஆண்டவர் சொன்னார், நீ பூமியில எவைகளை கேட்பீர்களோ அவைகள் பரலோகத்துல உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரே. அப்ப நான் கேட்கிறேன், நானு எனக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் தருணத்தையும் நான் சரியா பயன்படுத்துறேனா? ஆண்டோடைய சமூகத்துல போய் நிக்கிறேன், நானு அதிகாரம் பெற்றுக்கொண்ட நானு ஆண்டோடைய சமூகத்துல அந்த அதிகாரத்தின்படி நான் ஜெபிக்கிறேனா? இன்னைக்கு ஜெபிக்கிற காரியத்தை குறிச்சு நம்ம கவனமா இருக்கணும். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது, நீ என்ன கேட்கிறன்னு உனக்கு தெரியுதா, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ கேட்கறியா? என்னைய பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டுட கூடாது. என்னுடைய ஜெபம் மாறணும், என்னுடைய ஆண்டவர் மேல நான் ஆண்டவரை பார்க்கிற பார்வை எனக்கு மாறணும். கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருக்கும்படியா ஆண்டவர் சொன்னாரே. இன்னைக்கு கண்களை மூடி ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான எல்லாரும் உம்மிடத்தில் திரும்புவார்கள் என்று வசனம் சொல்லி இருக்கிறேன். எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. தம்மிடம் வருவோரை புறம்பே தள்ளாத தேவன் நீங்க ஆண்டவரே. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராஸ்திரங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ராஜாக்களாகவும் ஆண்டவரே ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு கேட்கிற விதத்தை குறிச்சு தேவ சமூகத்துல வந்து நான் உட்காரும் பொழுது, நான் ஜெபிக்கும் போது எதற்கு நான் ஜெபிக்கிறேன், யாருக்கு நான் ஜெபிக்கிறேன், எந்த நோக்கத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆவியானவர் என்னை நடத்துங்கப்பா. என்னுடைய சுயத்தின்படி நான் ஜெபித்தனா, நான் என்ன கேட்கிறேனே தெரியாம நான் கேட்பேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்னை ஜெபத்தை ஆளுகை செய்வீராக. ஆவியானவரை முன்வைத்து நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் பலவீனமானவர் ஆண்டவரே, நான் அறியாமை உள்ளவர். ஆனா என் தேவன் ஆவியானவர் என்னை திடப்படுத்தும்படியால், என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும்படியால் எனக்காக கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நீங்க வந்து என்னை ஜெப நேரத்துல நீங்க நடத்துங்க. நான் எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், கருத்தாய் ஜெபிக்க ஆண்டவரே தாவீது சொல்லும் பொழுது, நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தாய் விண்ணப்பங்களை ஏறெடுப்பேன் என்று சொன்னது போல, இன்னைக்கு என்னுடைய ஆவி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கருத்தாய் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற தேவ சமூகத்துல ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை ஆண்டவரே நான் போக்கடிக்காதபடிக்கு சரியாய் பயன்படுத்த காலம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் ஆண்டவரே. மிகவும் எச்சரிக்கையாய் கவனத்தோடு கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கருத்தாய் ஜெபிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. பரலோக தேவ சமூகத்துல வந்து வீணான காரியங்களுக்காக அழுது புலம்பாதபடிக்கு ஏசப்பா என் சர்வ வல்ல தேவனிடத்துல எதை கேட்க வேண்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா முன்னான காரியங்களை ஆண்டவரை நோக்கி ஓடுங்கள் என்று சொன்னீங்களப்பா. பின்னானவற்றை மறந்து என் தேவ சமூகத்துல ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா ஜெபிக்கிறதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் நடத்துவீராக. ஆண்டவரே பலவீனத்தோடு இருப்பார்களானால் கர்த்தர் பலனை கொடுப்பீராக, நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அப்பா உங்க கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்தும்படியா ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாருடைய பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுங்க ஆண்டவரே. உங்க கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். எல்லாரையும் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் சொல்லுங்க சிஸ்டர். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு